شاه محدث حسن سيدنا اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا وعلى آله وشيخ سيد عبد القادر بهذه كل شيء أحاط بعلمك وجلال وكرمك ونفرة مشيتك الله كل பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்துக்குள்ள வலிமாரின் ஆதாக துஆ பரக்கத்துக்குள்ள அல்லாஹ் ஜல்லுஹு எல்லாவுக நற்பாக்கி தந்து அருள் பரிசுவானாக லா தஹசன் இன்னல்லாஹ மானா அல்லாஹ் சொல்றா நபி பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்யும்போது ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறாங்க. இருக்கும்போது எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ எதிரிகள் பக்கத்தில் வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் நம்மளோடு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டால், வெளிரங்கத்தை பார்க்கும்போது ரசூல் நம்மளோடு இருக்கிறாங்க, முன்னால் இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் முன்னால் இருக்கிறான். யார் முன்னால் இருக்கா? அல்லாஹ் தான் முன்னிருக்கான். அல்லாஹு ஜல்லுஹு தஆலா அந்த இடத்த சொல்லும்போது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க ஒரு நாள், யா ரசூலுல்லாஹ் நான் வாழ்க்கையில் செய்யப்பட எல்லா அமலையும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், வாழ்க்கையில் செய்யப்பட எல்லா அமலையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஆனால் நீங்கள் அந்த பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருந்தீங்களே அந்த குகையில் இருக்கும்போது அந்த எந்த இறைவை கழுத்துள்ளோ அந்த இறைவை உங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹு ஜல்லுஹு தஆலா சில ஆளுக்கு சில நியாமத்தை கொடுப்பான். அல்லாஹு ஜல்லுஹு தஆலா சில ஆளுக்கு சில நியாமத்தை கொடுப்பான். எல்லாத்துக்கும் எல்லா நியாமத்தையும் கொடுக்க மாட்டான். அது என்ன அப்படின்னு கேட்டால், தன்னுடைய அல்லாஹு ஜல்லுஹு தஆலா தன்னுடைய தன்னை அர்ப்பணித்த நிலை, தன்னை அர்ப்பணித்த நிலை. ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதலாக சஹாபாக்கள் அர்ப்பணித்தது யார் அப்படின்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. பெண்களில் யார் அப்படின்னு கேட்டால் கதீஜா நாயகி. யாரையும் கதீஜா நாயகி. அப்போ அந்த பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் இருக்கும்போது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய தொடையில் படுக்கிறாங்க. படுப்பு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய விரல் இருக்குல்ல, அந்த கோயில் இருக்க பொந்துக்குள்ள இருக்குது அடைச்சிட்டு இருக்கு. அதுலேருந்து பாம்பு வருது. பாம்பு வரும்போது லேசாக தெளிச்சது கொத்தியது. கடுப்பு தாங்க முடியல. கண்ணில் இருந்து தண்ணி அவங்க மேலே விடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க எழுந்திக்கிறாங்க. முழிச்சுறாங்க. முழிச்சு தாங்க உம்முனீரை தொட்டு எங்கே வைக்கிறாங்க? அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த விஷமா அப்படியே. அதுக்கப்புறம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேருந்து ஒரு பாம்பு உள்ள கிடந்தான். இந்த குகைக்கு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அவர் சந்திக்கு ஒரு பாம்பு கிடந்தான். அந்த பாம்பு உள்ளேருந்து வெளியே வச்சான். அப்போ நபியுடைய வருகையை அல்லாஹு ஜல்லுஹு தஆலா எத்தனை ஜீவராசிகளுக்கு அல்லாஹு ஜல்லுஹு தஆலா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் சாமானியமான விஷயம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அல்லாஹ் நூறாக இருந்தான், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறா வெளியாக்கலாம். இந்த நூறுலேருந்து எல்லா வசூல் நூறையும் உற்பத்தி பண்ணான். எல்லா நூறையும் எல்லா வசூலையும் எதை பார்க்க வைத்தான்? அல்லாஹ் பார்க்க வைத்தானா, ரசூலை பார்க்க வைத்தானா? சொல்லுங்க அனுப்பிச்சா என்ன பார்க்க தள்ளி வாங்க. இந்த உலகத்தில் எல்லா நூறையும் அல்லாஹ் படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினான். இந்த நூறுலேருந்து எல்லா வசதியும் பார்த்துச்சு. இந்த நூறுலேருந்து இந்த நூறு முதல்ல அல்லாஹ் பார்க்குமா ரசூலை பார்க்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் பார்க்கணும். அதே வழிமுறை ரசூலை அப்போ இன்னைக்கு நம்ம வணக்கம் செய்கிறோம். வணக்கத்தில்
அல்லாஹ் தொழுகுன்னு சொல்லிட்டான். இந்த தொழுகை கட்டுத்தந்தவர் யார்? இந்த தொழுகை அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுங்க தொழுகையில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஃபாலோ பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுனா அதையும் செய்யணும். அதுக்குமே உங்க செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா? அப்போ ஆன்மீகத்தை சொல்லும்போது தாத்து, சிஃபாத்து, அஸ்மா, அஃபால், அல்லாவுடைய தாத்து உடல் முழு நிரம்பி இருக்கு. நான் எதில் நிரம்பி இருக்கு கேட்டால் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபாத்துக்குள்ள நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கும்போது ரெண்டாக ஒன்றா தொடும்போது அது அஸ்மா, அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துது. எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டால் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு கும்பா இருக்கு, அதுக்கு வாய் இல்லை, சத்தத்தை வெளிப்படுறதுக்கு ஸ்பீக்கரும் இல்லை, இதனாச்சும் இருக்கா? அது இடத்துல ஒரு குச்சியத்துக்கு லேச வச்சுட்டா அதுலேருந்து சத்தம் வருது. சத்தம் வந்துட்டா எவ்வளோ அந்த அளவுல இருக்கு. இந்த கும்பாவுடைய அளவுல எவ்வளோ நேரம் இருக்கு பாருங்க. அது மண்ணினால் படைக்கப்பட்ட பொருள் தான். எது? அந்த கும்பாவும் மண்ணால் படைக்கப்படுதான். அப்போ அல்லாஹு தஆலா அல்லாஹ்வோடு நாம் நெருங்கும்போது, நான் அல்லாஹ்வோடு நெருங்கும்போது, அல்லாஹ் நம்மளோடு நெருங்கும்போது, இந்த சிபாத்து தாத்து தொடும்போது, தாத்து சிபாத்தை தொடும்போது நம்மளேருந்து ஒரசுகளை வரும். ஒரசுகளை வந்தால் அவனை நல்லா அஸ்மா, அதுக்கு பேர் அஸ்மா. அஸ்மாங்கிற பேர் நாம ஏது அல்லாஹ் அல்லான்னு. அப்போ எதை கொண்டு வரும்? அஃபால். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை கொண்டு அல்லாஹ்வை சொன்ன வேலை செய்தால் தான் அந்த அஸ்மான்ற சத்தம் வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் இல்லாமல் செயல் இல்லாமல் ஒன்று யுத்திக்கோ நீ எதை செய்தால் என்ன வரும்? என்ன வராது? சத்தம் வராது. அப்போ நமக்கு வழிபாதை என்னது? வழிபாதை. அந்த வழிபாதை அப்படிங்கிறது உடல்ல 4 வகையாக சொல்லப்படுது. ஒன்று பார்வையாக சொல்லப்படும், ஒன்று கேள்வியாக சொல்லப்படும், ஒன்று பேச்சியாக தொட்டு வரும், ஒன்று தொற்றுணர்வாக சொல்லி வரும். அதுலேருந்து வெளியாகும் நுகுந்துணர்வாக வெளியாகும். அதுலேருந்து நுகுந்துணர்வு வெளியாகும். வெளியாகும்போது அதை ஒரு திருப்பி என்ன செய்யும்? உள்ளே கொண்டு போகும். கொண்டு போய் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு முடியும்னு வருமா தெரியுமா? இந்த உடல் முதல் சேர்ந்து முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லுமா. நமக்கு ஒரு முடிவும் காலம். அந்த சொல், செயல், எண்ணம், ஹால், இந்த 4 பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையை வைத்துட்டா உள்ளேருந்து வெளியாறு விடணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஹக்கு. ஆர்சிக்கு சொல்றாங்க ஹக்கு இது முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று இருக்குது, அதை உருக்கொள்றது, உருவாக்குறது, அந்த உருவாக்கின நிலை உகுக்கிறது, உகுந்த நிலை வெளியாக்குறது முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது என்ன செய்யாது? உருவாகாது. என்ன ஆகாது? உருவாகாது. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்துட்டா எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில் பறக்கத்து இது. வாழ்க்கையில் பறக்கத்து இது முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் விளங்கினமோ அவன் எந்த தேவையும் யாரும் நாட மாட்டான். எந்த தேவையும் யாரும் நாட மாட்டான், யாரும் தேட மாட்டான், எங்கேருந்து வரும்னு நினைக்க மாட்டான். அது வரும். எது வரும்? அது என்ன செய்யும்? அது வரும். அது எதுமான சந்தேகம் இல்லை, எதுமான சந்தேகம் இல்லை. அப்போ முகமது ரசூலுல்லாஹ் குடியிருக்காரவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் விடியும் பார்வையில் அவன் கேள்வியும் பேச்சு தொட்டணும் சுத்தக்கும் செய்யும். சுத்தினாலும் அதை போய் தொட முடியாது. எதுவே தொட முடியாது. அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அப்போ தொடணும் அப்படின்ட்டு சொன்னால் முகமது ரசூலுல்லாஹ் இருக்கணும். பேசு அல்லாஹ் தஆலா வாங்க வாங்க பிஸ்மில்லாஹ் வாங்க பேசு.